குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங். இந்த ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த ஜவ்வரிசி 1 கப், பால் 1 கப், மாம்பழம் விழுது 1 கப், கண்டென்ஸ்ட் மில்க் 2 டேபிள் ஸ்பூன், பாதாம் 10. ஜவ்வரிசி மாம்பழ புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் ஒரு டிஷ்ஷு. ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா பண்ற ஒரு டிஷ்ஷு. எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டுட்டு இந்த மாதிரி வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது ஆறி இருக்கு. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல போட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து நல்லா பியூரியா இந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம். இது வந்து கண்டென்ஸ்டு மில்க் வச்சிருக்கோம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கோம். இப்போ இந்த அரைச்ச மாம்பழ பேஸ்ட் வந்து கொஞ்சம் எடுத்து தனியா வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மூணையும் சேர்த்து மிக்சில நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாத்தீங்கன்னா கண்டென்ஸ்ட் மில்க், மாம்பழம், பால் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்போ எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல வேக வச்ச ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மாம்பழம் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம வந்து மாம்பழம் பியூரியா எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஐஸ் கியூப் சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் சுஜா.